ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்குறது கேரளாவில் இருக்கிற யானைகள் சரணாலயம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த சரணாலயத்தில் பார்த்தோம் அப்படின்னா 58 வகை யானைகள் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட் சைட்லேயே நமக்கு வந்து எழுதி போட்டிருந்தாங்க. இதுதான் வந்து ஃப்ரண்ட் சைடு. இப்போது இந்த கேட்டில் வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் இவ்வளவும் நம்ம கட்டிட்டு நம்ம உள்ளார போகணும். இதில் தான் தீராக்குட்டி வந்து ஃபஸ்ட்டு போயிட்டுருக்கா. இது வந்து சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள் ஸ்டால், நம்ம எதை வேணாலும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக கேரளாவில் இருக்கிற நம்ம ஸ்டால் நம்ம வந்து போய் நம்ம வாங்கிக்கலாம். அது உள்ளாரே வந்து நமக்கு வந்து வச்சுருந்தாங்க. இதுக்கப்புறம் தான் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து நடக்கிற மாதிரி இருக்குது. அதில் தனியாக மான் சரணாலயம் அது தனித்தனியாக வச்சுருக்காங்க. இதில் வந்து நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா யானைகள் சரணாலயம் தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இது என்ட்ரன்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு இது ரொம்ப கோபமான யானை, மதம் பிடிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த யானைகிட்ட கிட்டக்க போகக்கூடாது அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து தடுப்பு வேலி அமைச்சு கொடுத்துருக்காங்க, கேட்டு போட்டிருக்காங்க. எல்லாமே யானைக்கும் நம்ம போய் தொடலாம் முடியாது, எட்டியிலேருந்து நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா யானையோட குணத்தை வந்து நம்ம சொல்ல முடியாதுல்ல. அதனால் வந்து அங்கங்கே கார்டும் வந்து நமக்கு போட்டிருந்தாங்க. அவங்க வந்து நம்ம பார்த்துக்கிறாங்க. ஏன்னா யானை கிட்டக்கெலாம் நம்ம போய் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அப்படின்னா நம்மளால் வந்து ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுனால ரொம்ப மதம் பிடிச்ச யானையே இல்லை, ரொம்ப வந்து பெரிய யானை ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்தது அப்படின்னா அந்த யானையை வந்து அந்த காட்டு சைட்லேயே உள்ளாரையே வந்து நமக்கு அது மாதிரி பார்வைக்கு இல்லாமல் உள்ளார ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் நமக்கு வந்து கட்டி போட்டிருந்தாங்க. இப்போது இதெல்லாம் வந்து நமக்கு வந்து சும்மா சாந்தமான யானைக்கெலாம் வந்து சும்மா கயிறு தான். கோவை யானத்துக்கு மட்டும்தான் நமக்கு வந்து கேட்லாம் நமக்கு வந்து போட்டிருந்தாங்க. இந்த சைடில் வந்து யானையை வந்து பராமரிக்கிறதுக்காக தினையிலும் வந்து குளிப்பாட்டுறது, அதுக்கான ட்ரெஸ்ஸிங் பண்ணுறது எல்லாமே வந்து அதுக்கு தனியாக வந்து ஆளுங்க வந்து இருக்காங்க. இது வந்து உள்ளார தனி ஏரியாலே வந்து குளிப்பாட்டுற இடமும் தனியாக இருக்குது. இதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இதுமாரி மொத்தம் வந்து ஒவ்வொரு யானையும் ஒவ்வொரு டைப்பில் இருக்கும். ஒரே வகை யானை கிடையாது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. காது அமைப்பு மாறுபடுறது, அதை மாதிரி தந்தம், துதிக்கை, இதை மாதிரி ஒன்று மாறுறது வந்து வெவ்வேறு மாதிரி இருந்தது. அதனால் வந்து தனித்தனியாக டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் நமக்கு கொடுத்துருந்தாங்க. அதுமாரி ஒவ்வொரு யானைக்கும் அந்தந்த இடத்துல தனித்தனியாக தொட்டியும் கட்டி வச்சுருக்காங்க. அதுதான் இதுக்கான ஃபேமஸ். அந்த யானைக்கு தாவம் அடிச்சதுன்னா அந்தந்த தொட்டியில் வந்து குடிச்சிக்கணும். அதுமாரி வந்து சாப்பிட்றதுக்கு நிறைய தென்னை மரம், ஏன்னா கேரளா சைடு அப்படிங்கிறதுனால தென்னை மரம், அதுமாரி அந்த ஃபுல்லாகவே காட்டு ஏரியாவில் அது இருக்கிறதுனால அந்த காட்டில் உள்ள மரங்களையெல்லாம் வந்து வெட்டி போட்டு அதுக்கு நமக்கு வந்து சாப்பிட்ற மாதிரி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து லாங் டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா கூடாரம் வந்து அந்த டயத்தில் வந்து நமக்கு வந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தது நாங்கள் போனப்போ. அதான் இந்த இடம்லாம் வந்து கொஞ்சம் ஈரமாகவே இருக்குது. தனித்தனி கூடாரம் வந்து அமைச்சு வச்சுருக்காங்க. ஒவ்வொரு எந்த யானையுமே வந்து நமக்கு வந்து வெயிலெல்லாம் இது பண்ணுறது கிடையாது. சாப்பிட்றப்ப மட்டும் வெளியில் வந்துட்டு மறுபடியும் வந்து உள்ளார போய் ரெஸ்ட் எடுக்கிறதெல்லாம் வந்து உள்ளார தான் இருக்குது. இந்த இதெல்லாம் ஃபுல்லாகவே நமக்கு வந்து காடு தான் அதிகமாக இருக்குது. ஒவ்வொரு யானையும் ஆனால் ஒவ்வொரு டிஸ்டன்ஸ் வந்து அழகாக பண்ணுது. டான்ஸ் ஆடுறது, அது சாப்பிட்றதே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்குது. நிறைய யானை வந்து குட்டி இறந்து போனதுனால ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குது, அதனால் அந்த இடத்துலாம் போகக்கூடாது அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதனால தான் வந்து நம்ம வந்து இந்த இடத்துல இந்த பார்த்திங்கன்னா அந்த பக்கம் உள்பக்கம்லாம் யானையெல்லாம் இருக்கும். இந்த யானைலாம் வந்து நல்லா அழகாக வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி இருந்தது. நம்ம கிட்டக்க போய் பார்த்தோம் அப்படின்னாலே நம்ம எதுவுமே நம்ம கிட்டக்க போக முடியாது. நம்ம லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து தான் நம்ம வந்து ஃபோட்டோவெலாம் நம்ம எடுத்துக்கணும். நிறையா வந்து பார்த்துக்கிட்டு நிறைய பேர் வந்து போயிருந்தாங்க. வெளி டிஸ்ட்ரிக், வெளி ஸ்டேட்டு, அந்த இதுலேருந்து வந்து மேக்ஸிமம் வந்து ட்ராவல்ஸில் இருந்து போனவங்க தான் வந்து அதிகமாக இருந்தாங்க. இது வந்து ஃப்ரண்ட் சைடு நம்ம வந்து திரும்பி வந்துட்டோம். ஃப்ரண்ட் சைடு இது வந்து யானை வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக வந்து குளிப்பாட்டுறது குளங்கள்லாம் வந்து அமைச்சு வச்சுருந்தாங்க. தண்ணியும் குடிச்சிக்குமா, குளங்களும் தனியாக இருக்குது. இது வந்து என்ட்ரன்ஸ். நம்ம முன்னாடி இப்போ வந்து நம்ம பார்த்துட்டு ஃப்ரண்ட் சைடு நம்ம போக போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.